ஆரோக்கியமான போட்டி தான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ரஜினி, கமல் 2 பேரும் உள்ள வந்தாங்க. அடுத்த ஜெனரேஷன். உள்ள வரும்போது இவங்க 2 பேரும் போட்டி நடிகர்களா பார்க்கப்பட்டாங்க. 2 பேரும் சமகாலத்துல உள்ளவங்க வந்தாங்க. 2 பேருமே சமகாலத்துல வந்து இன்னை வரைக்கும் ஹீரோவா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் நியாயமா பார்த்தா போட்டி நடிகர்கள். இவங்களுக்குள்ள போட்டி இருந்தது. அதாவது வந்து ரஜினிக்கும், கமலுக்கும் போட்டி இல்ல. ரஜினி, கமல் இன்னைக்கு வரைக்கும் நண்பர்களா இருக்காங்க. 50 வருஷமா நண்பர்களா இருக்காங்க. அந்த நட்பின் அடையாளமா தான் பார்த்தீங்கன்னா, கமல் இன்னைக்கு தக் லைஃப் படத்துல நஷ்டம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 180 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுருச்சுன்னு உடனே இம்மீடியட்டா வந்து ரஜினி ஒரு தேதி கொடுத்து கமலுக்கு நடிச்சு கொடுக்குறாரு. இப்ப இது படம் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற அந்த நட்புங்கிறது அவங்களுடைய நட்புங்கிறது அப்படியே ஆழமா தான் இருக்கு. அது அப்படியே தான் இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரஜினி, கமல் காலகட்டங்கள்ல நான் வந்து ஒரு 10 வயசு, 15 வயசு, 20 வயசு அந்த மாரி சினிமா பார்த்தேன். அப்ப ரஜினி, கமல் 2 பேருமே பீக்ல இருந்த ஒரு காலகட்டம். அப்ப ரஜினி, கமல் படங்கள் வந்து சில நேரங்கள்ல ஒண்ணா வரும். ஒரு தீபாவளிக்கோ, ஒரு பொங்கலுக்கோ ஒண்ணா வரும். ஒரே தியேட்டர்ல வரும். அப்படி இருக்கும்போது 2 ரசிகர்களும் அடிச்சுக்குவாங்க. அத நான் பார்த்துருக்கேன். 2 ரசிகர்கள் நீ பெரியவனா, நான் பெரியவனா? எங்க தலைவர் பெரியவரா? உங்க தலைவர் பெரியவராங்கிற ஒரு சில போட்டிகள் இருக்கும். சில தள்ளுமுள்கள் இருக்கும். எல்லாமே இருக்கும். ஆனா, அது அந்த காலகட்டம் எப்படின்னா, அது தியேட்டர்ல நடக்கிற சண்டை, அது அடுத்த நாள் வந்து நியூஸ் பேப்பர்ல வரும். ஒரு தினத்தந்தியோ, இல்ல ஒரு முக்கியமான பத்திரிகையோட ஒரு செய்தி வரும். என்ன வரும்னா, இந்த மாரி வந்து 2 புதுப்படம் நடிக்கும்போது, ரஜினி ரசிகர்கள், கமல் ரசிகர்களுக்கு ஏற்பட்ட மோதல் அப்படின்னு Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF.